என் உயிரினும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்து தருமாத பாசுரத்தில் 10வது பாசுரத்தை பார்ப்பது முன்பாக தனியன்கள். கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழ்மோர், சோதிமணிவாடன் தோன்றுமோர், நீதியா நல்ல பக்தர் வாழ்மோர், நான் மறைகளோதுமோர், வில்லிபத்தோர் வேத கோனோர், பாசகங்கள் தீர்க்கும் பரமன் நடிகா ஆட்டும் வேதம் அனைத்துக்கும் பித்தாகும். கோசை தமிழ் ஐயைந்து மைந்து மரியாத மானிடரை பையாம் சுமப்பது வம்பு நோற்றச் சுவர்க்கம் புகின்ற மனாய், மாற்றமும் தாராரோ அசல் தரவாதாய், நாற்றத் துழாய்மொழி நாராயணன் நம்பால் போற்ற பரிசரும் புண்ணியனால், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர் நரும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்றனந்தனுடைய அருங்கலமே தேற்றமாய் வந்தோம் திறவேலோர் இம்பாவா என்று சொல்லி இந்த பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம். பாவை நோன்பு நோற்று சொர்க்கத்திற்கு செல்லவிருக்கும் பெண்ணே, வாசலைத்தான் திறக்கவில்லை. நாங்கள் வந்து அழைக்கும் பேச்சுக்கு பதிலாக மறுபேச்சாது பேசக்கூடாதா? வாசம் வீசும் துளசி மாலை அணிந்த நாராயணன் நமது பாவை வழிபாட்டிற்கு பறை தருவான். முன்னொரு காலத்தில் ராமபிரானால் வீழ்த்தப்பட்ட கும்பகர்ணனால் தான் அவன் உனக்கு இந்த தூக்கத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டானா, தந்து விட்டானோ? அரிய ஆபரணங்கள் அணிந்த பெண்ணே, தூக்கம் கலைந்து வந்து முடிவாய் கதவை திறப்பாய் என்று இந்த பாடலின் இந்த பாசுரத்தின் பொருள். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியை, திருப்பாய் 30 செப்பினால் வாழியை, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியை, 143 உரைத்தாள் வாழியை, உயர் அருங்கக்கே கனி உகந்ததித்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியை, வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழியவே என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.